கணவனை இழந்த மனைவிகள், குடும்பத்தை இழந்த கணவர்கள், உறவுகளை இழந்த சொந்தங்கள், மண்ணை இழந்த மக்கள் என இழப்புகள் விண்ணை தொட்டது. பாரத தேசம் இரண்டாக உடைந்திருந்தது. திரும்பும் பக்கமெல்லாம் கலவரங்களும் மிக பெரும் படுகொலைகளும் அரங்கேறின. அந்நியர்களிடமிருந்து போராடி பெற்ற சுதந்திர நாட்டில் மரண ஓலங்கள் மட்டும் கேட்டன. ஆறாத ரணங்களையும் தீராத துயரங்களையும் ஒரு நிகழ்வு பாரத வரலாற்றில் ஏற்படுத்தியிருந்தது. அந்த நிகழ்வு எல்லை பிரிப்பு. பாரத தேசம் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் என இரண்டு நாடுகளாக உடைந்தது. பாரத தேசம் எதனால் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் என பிரிந்தது, அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் காரணங்கள் என்ன, அதனால் ஏற்பட்ட விளைவுகள் என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கிபி 19ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப காலகட்டத்திலேயே பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவில் இருந்த பெரும்பான்மையான பகுதிகளை அவங்க கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வந்துட்டாங்க. அன்றைய காலகட்டத்தில் இந்தியா என்பது இன்றைய இந்தியா, வங்கதேசம் மற்றும் பாகிஸ்தான் இந்த மூன்று பகுதியிலும் உள்ளடக்கிய ஒரு மிக பெரும் பாரத தேசமாக இருந்தது. அந்த பகுதியை பிரிட்டிஷ்காரங்க ஆட்சி பண்ண ஆரம்பிச்சாங்க. பிரிட்டிஷ்காரங்களால தொடர்ந்து இந்தியாவை ஆட்சி பண்ண முடியல. ஏன் அப்படின்னா பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிராக மிக பெரும் கலவரங்களும் போராட்டங்களும் வெடித்து கொண்டுதான் இருந்தன. அதுல மிகவும் முக்கியமான ஒரு போராட்டம்னா அது 1857ஆம் ஆண்டு நடந்த சிப்பாய் கழகம். 1857ஆம் ஆண்டு நடந்த சிப்பாய் கழகத்துல இந்துக்கள், இஸ்லாமியர்கள் என்று மத வேறுபாடு இல்லாம அனைவருமே ஒன்றாக சேர்ந்து பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிராக மிக பெரும் போராட்டம் பண்ணாங்க. அந்த போராட்டத்தை கண்டு பிரிட்டிஷ் அரசாங்கமே ஆடி போனது. இருந்தாலுமே பிரிட்டிஷ்காரங்க அந்த போராட்டத்தை கட்டுப்படுத்தி மறுபடியும் இந்தியாவை ஆட்சி பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த சமயத்துல பிரிட்டிஷ்காரங்க ஒரு உண்மை ஒன்றை புரிஞ்சு கொண்டாங்க. இங்கு இருக்கக்கூடிய இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒன்றிணைந்து போராட ஆரம்பிச்சாங்கன்னா நம்மளால அந்த பகுதி ஆட்சி பண்ண முடியாது அப்படின்னுட்டு பிரிட்டிஷ்காரங்க அப்பவே உணர்ந்து கொண்டாங்க. இதனால இந்துக்களும் இஸ்லாமியர்களும் என்றுமே ஒன்று சேரக்கூடாதுங்கிறதுல அவங்க மிகவும் தெளிவாக இருந்தாங்க. அந்த சமயத்துல பிரிட்டிஷ்காரங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா, நம்மளை எதிர்க்கிறதுக்கு ஒரு எதிரி வேணும், ஆனா அந்த எதிரி நம்ம எதிர்க்க கூடாது. அந்த எதிரி நம்மளை மிக கடுமையாக எதிர்க்கணும், ஆனா நம்ம சொல்ற அனைத்தையுமே கேட்கணும். அதே சமயத்துல அந்த எதிரி நம்முடைய நண்பனாக இருக்கணும். இப்படி பிரிட்டிஷ்காரங்களால் வில்லத்தனமாக யோசித்து உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் காங்கிரஸ் எனப்படும் அமைப்பு, அதாவது காங்கிரஸ் கட்சி. பிரிட்டிஷ்காரர்களின் வழிகாட்டுதலின்படி ஆங்கிலேய அதிகாரியான ஹியூம் தலைமையில 1885ஆம் ஆண்டு இந்தியாவில் காங்கிரஸ் எனப்படும் ஒரு அமைப்பு உருவானது. அந்த காங்கிரஸ் அமைப்பில் இருந்தது யாரு அப்படின்னா இந்தியர்கள். இந்தியர்கள் என்று சொல்லுவதை விட ஆங்கிலேயர் ஆட்சி தான் எங்களுக்கு வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இந்தியர்கள் தான் காங்கிரஸ் அமைப்பில் இருந்தாங்க. இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய வேலை என்ன அப்படின்னா, இவங்க பிரிட்டிஷ்காரங்களை மிக கடுமையாக எதிர்ப்பாங்க. ஆனால் பிரிட்டிஷ்காரங்க என்ன சொன்னாலுமே அதை கேட்டுட்டு போயிடுவாங்க. வெளி உலகிற்கு பொறுத்தவரை காங்கிரஸ் அமைப்பு என்பது பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிராக போராடக்கூடிய ஒரு அமைப்பு. இப்படி ஒரு போலியான பிம்பத்தை பிரிட்டிஷ் உருவாக்கிய பிறகு காங்கிரஸ் கட்சியில நிறைய இந்தியர்கள் சேர ஆரம்பிச்சாங்க. காங்கிரஸ் கட்சி தான் பிரிட்டிஷுக்கு எதிரான கட்சி என்று காங்கிரஸ் கட்சிக்கு அதிகப்படியான ஆதரவு கொடுத்தாங்க. ஆனால் காங்கிரஸ் கட்சியில் இருந்த மேல்மட்ட தலைவர்கள் அனைவருமே பிரிட்டிஷுக்கு ஜால்ரா அடித்துக்கொண்டும் அவர்களுக்கு சொம்பு தூக்கி கொண்டும் இருந்தாங்க. ஒரு வழியா பிரிட்டிஷ் நினைச்ச மாதிரி அவங்களுக்கு சாதகமான ஒரு எதிரியை இந்தியாவில் உருவாக்கிட்டாங்க. அடுத்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, இங்கு இருக்கக்கூடிய இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒன்றுபடக்கூடாது என்று நினைச்சாங்க. அதற்காக பிரிட்டிஷ்காரங்களால் மறுபடியும் ஒரு சூழ்ச்சி வழி என்பது பின்னப்பட்டது. பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவை கைப்பற்றி ஆட்சி பண்ண காலகட்டத்தில் பிரிட்டிஷ்காரங்க வேண்டுமென்று இங்கு இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு மட்டும் அதிக உரிமை கொடுத்தாங்க. இஸ்லாமியர்களை ஓரம் கட்ட ஆரம்பிச்சாங்க. இது மட்டும் இல்லாம இஸ்லாமியர்கள் அன்றைய காலகட்டத்தில் பாரசீக கல்வி முறைப்படி கல்வி கற்று வந்தாங்க. ஆங்கிலேயர்கள் பாரசீக கல்வி முறையை தடை பண்ணாங்க. இதனால பிரிட்டிஷ்காரங்க இப்படி பண்ணனால இங்க இருந்த இஸ்லாமியர்களுக்கு தானாகவே இந்துக்கள் மீது வெறுப்புணர்வு வர ஆரம்பித்தது. இப்படி பிரிட்டிஷ் இந்தியாவில் இஸ்லாமியர்கள் ஒடுக்கப்பட்ட சமயத்தில் இஸ்லாமியர்களுமே வெகுண்டு ஆரம்பிச்சாங்க. அன்றைய காலகட்டத்தில் சையது அகமது கான் என்பவர் இஸ்லாமியர்களை காப்பாற்றுவதற்காக ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறார். அந்த இயக்கம் என்பது அலிகார் இயக்கம். இந்த ஒரு அலிகார் இயக்கத்தின் மூலமாக சையது அகமது கான் இஸ்லாமியர்களுக்குமே கல்வியை அதிகப்படியாக கொடுத்தாரு. இதனால இஸ்லாமியர்களுமே நன்கு படித்து கல்வியில முன்னேற ஆரம்பிச்சாங்க. சையது அகமது கான் ஆரம்ப காலகட்டத்தில் முராதாபாத், காசியாபூர் போன்ற பல்வேறு பகுதிகளில் ஆங்கில வழி பள்ளிக்கூடங்களை திறந்தாரு. பள்ளிக்கூடங்கள் அனைத்தும் கல்லூரிகளாக மாறியது. கல்லூரிகள் அனைத்தும் மிக பெரும் பல்கலைக்கழகங்களாக மாறியது. இதன் மூலமாக இஸ்லாமியர்கள் கல்வியிலுமே முன்னேறினாங்க. இஸ்லாமியர்கள் அன்றைய காலகட்டத்தில் கல்வியில முன்னேறினாங்க. அது நல்லதுதான் என்று கேட்டீங்கன்னா கிடையாது. இந்த சையத் அகமது கான் என்ன பண்ணார் அப்படின்னா, இவர் பிரிட்டிஷுக்கு சாதகமான, பிரிட்டிஷுக்கு சொம்பு தூக்கக்கூடிய ஒரு நபர் தான் இந்த சையது அகமது கான். இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, மேற்கத்திய கல்வி முறை தான் சிறந்தது,
மேற்கத்திய கல்வி முறை மூலமாகத்தான் நாடும் நாட்டு மக்களும் முன்னேறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்கிட்ட உதவி வாங்கிட்டு தான் வந்து இந்த மாதிரியான பள்ளிக்கூடங்களையும் கல்லூரிகளையும் திறந்தார். இது மட்டும் இல்லாம இந்தியாவில் வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் நாங்கள் என்றுமே உங்களுக்கு கடமைப்பட்டு இருப்போம், நீங்க சொல்ற அனைத்தையுமே கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் உரிமையை வந்து இவர் பிரிட்டிஷ்காரங்கள்ட்ட அடகுமை வைத்தார் அன்றைய காலகட்டத்தில். இந்த சையது அகமது கான் ஆரம்ப காலகட்டத்தில் இந்துக்கள் மற்றும் இஸ்லாமியர்கள் இரண்டு பேருமே வந்து ஒன்றாக இருக்க வேண்டும், இந்த பாரத தேசம் என்பது இந்துக்களும் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் சொந்தமான ஒரு தேசம் தான், இங்க பிரிட்டிஷ்காரங்களுக்கு என்ன வேலை அப்படின்ட்டு ஆரம்ப காலகட்டத்தில் பிரிட்டிஷ்காரங்களை எதிர்த்தாரு. ஆனால் பிரிட்டிஷ்காரங்க ஒரு கட்டத்தில் இந்த சையது அகமது கானை வந்து விலைக்கு வாங்கினாங்க. அதன் பிறகு பிரிட்டிஷ்காரங்களின் தூண்டுதல் பேருதுல இந்த சையது அகமது கான் என்ன பேசினார் அப்படின்னா, பல்வேறு மத பிரிவினரும் ஒரே தேசத்தின் சொந்தக்காரர்கள் என்கிறார்களா, அது எப்படி முடியும், அனைவரையும் ஒரே பெயரில் அழைப்பது சாத்தியமா, பாரதத்தை வந்து ஒரு தேசம் என்று சொல்லக்கூடாது, அப்படி சொல்லக்கூடிய காங்கிரஸை நான் மிக கடுமையாக எதிர்க்கிறேன் என்று சொல்ல ஆரம்பிச்சு இந்தியாவிற்கு எதிராகவும் பிரிட்டிஷ்காரங்களுக்கு ஆதரவாகவும் மேலும் இஸ்லாமியர்களுக்கு என தனியாக ஒரு நாடு வேண்டும் எனவும் முதல்ல கிளப்பி விட்டது யாரு அப்படின்னா அது இந்த சையது அகமது கான் தான். இப்படி இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையே சிறு சிறு புகைச்சலை வந்து ஆரம்ப காலகட்டத்தில் பிரிட்டிஷ்காரங்க ஏற்படுத்தியிருந்தாங்க. இந்த புகைச்சலை வந்து ஒரு மிகப்பெரும் தீயா மாற்றம் நினைத்தாங்க பிரிட்டிஷ்காரங்க. இதனால 1905 அக்டோபர் மாதம் 16 அன்று வங்கப்பிரிவினை கொண்டு வந்தாங்க. இந்த வங்கப்பிரிவினை மூலமாக இந்துக்களையும் இஸ்லாமியர்களையுமே வந்து நிரந்தர எதிரிகளாக மாற்றினாங்க பிரிட்டிஷ்காரங்க. இந்த வங்கப்பிரிவினையை கொண்டு வந்த கார்சன் பிரபு என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த வங்கப்பிரிவினை மூலமாக முஸ்லீம்களுக்கு மிக பெரும் அளவிற்கு லாபம் கிடைக்கும், மேலும் வெறும் நிர்வாக வசதிக்காக மட்டும்தான் வந்து நாங்கள் வங்கத்தை வந்து இரண்டாக பிரிக்கிறோம், மற்றபடி இதில் எந்த ஒரு உள்நோக்கமே கிடையாது அப்படின்னு சொன்னார். ஆனால் வங்கப்பிரிவினை என்பது இந்துக்களையும் இஸ்லாமியர்களையும் வந்து இரண்டாக பிரித்தது. அதன் மூலமாக பிரிட்டிஷ்காரங்க குளிர்காய ஆரம்பிச்சாங்க. ஒரு வழியா பிரிட்டிஷ்காரங்க நினைச்ச மாதிரியே வங்கப்பிரிவினையை கொண்டு வந்து இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையே சண்டையை வந்து ஏற்படுத்தினாங்க. ஆனால் பிரிட்டிஷ்காரங்க நினைச்ச மாதிரி அது மிக பெரும் அளவிற்கு தீவிரமாக மாற கிடையாது. மாறாக வங்கப்பிரிவினையை எதிர்த்து வங்கதேசம் முழுவதுமே வந்து மிக பெரும் அளவிற்கு போராட்டம் நடந்தது. வங்கப்பிரிவினை என்பது ஆங்கிலேயர்களுக்கு ஒரு மிக பெரும் தோல்வியாக முடிந்தது. இருந்தாலும் ஆங்கிலேயர்கள் சும்மா இல்லை, இங்க இருக்கக்கூடியவங்கள்ட்ட வந்து சண்டையை ஏற்படுத்தி அதில் நம்ம குளிர்காயணும் அப்படின்றதுல ஆங்கிலேயர்கள் மிக தெளிவாக இருந்தாங்க. அதனால ஆரம்பத்தில் எப்படி பிரிட்டிஷ்காரங்க அவங்களுக்கான எதிரியை அவங்களாக உருவாக்கி கொண்டு அதற்கு காங்கிரஸ் எனப்படும் ஒரு பெயர் வச்சாங்களோ அது மாதிரி பிரிட்டிஷ்காரங்க மற்றும் ஒரு கட்சியை உருவாக்குனாங்க. அது என்ன கட்சி அப்படின்னா அது முஸ்லீம் லீக். சரியாக 1906 டிசம்பர் மாதம் 30 அன்று டாக்காவில் உள்ள ஷாகாபாத் என்னும் இடத்துல வந்து இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் அனைவருமே வந்து ஒன்று கூட ஆரம்பிச்சாங்க. அந்த இடத்துல ஒரு மிகப்பெரும் மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டை தலைமை தாங்கியவர் யாருன்னா நவாப் விகார் உல் முக் என்பவர். அந்த மாநாட்டில் விகார் உல் முக் பேச ஆரம்பிச்சாரு. அவருடைய பேச்சு வித்தியாசமாக இருந்தது. ஆரம்பத்தில் இஸ்லாம் சமயத்தை பற்றியும் அதில் இருக்கக்கூடிய நன்மைகளையும் பற்றி பேச ஆரம்பிச்ச அவர் அடுத்ததாக பேச்சை வந்து நேரடியாக இந்துக்களுக்கு எதிராக பேசினாரு. அதில் என்ன பேசினார் அப்படின்னா, இந்தியாவின் மொத்த மக்கள் தொகையில வந்து நம்ம 2ஆம் இடத்துல இருக்கிறோம். இந்தியாவை பிரிட்டன் விடுவிக்கும் காலத்தில் ஆட்சி யார் கைக்கு போய் சேரும் தெரியுமா? நம்மை விட எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கக்கூடிய இந்துக்கள் கையில் தான் போகும். அவ்வாறு நிகழ்ந்தால் நம்முடைய வாழ்க்கையும் நம் செல்வம் நம் மதிப்பு நம் நம்பிக்கை அனைத்துமே அச்சுறுத்தலாகிவிடும். பிரிட்டன் ஆட்சி பண்ற இன்றைய காலகட்டத்திலே நம்முடைய நலன்கள் அனைத்தும் புறக்கணிக்கப்படுகின்றன. ஒருவேளை நாளைக்கு ஆட்சியும் அதிகாரமும் இந்துக்கள் வசம் சென்றால் நாம் என்ன ஆகும் அப்படின்னு நினைச்சிட்டு இஸ்லாமியர்களை காப்பதாகவும் இஸ்லாமிய சமயத்திற்காகவும் ஒரு கட்சி தொடங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு 1906 டிசம்பர் மாதம் 30 அன்று டாக்காவில் ஒரு கட்சியானது உருவாக்கப்பட்டது. அந்த கட்சி முஸ்லீம் லீக். இந்த கட்சி உருவாவதற்கு காரணமாக இருந்தது யாருன்னா அதுவும் பிரிட்டிஷ்காரங்க தான். இந்த சமயத்தில் பிரிட்டிஷ்காரங்க போட்ட கணக்கு பாதி சரியாக அமைந்தது, பாதி தவறாகவும் அமைந்தது. சரியாக அமைந்தது என்னவென்றால் காங்கிரஸ் கட்சி இந்துக்களுக்கான கட்சி என்றும் முஸ்லீம் லீக் என்பது இஸ்லாமியர்களுக்கான கட்சி என்ற ஒரு மனநிலைமை வந்து நாடு முழுவதும் உருவாகும் அப்படின்னு நினைச்சாங்க. அது மாதிரியே உருவானது. ஆனால் அது என்ன ஒரு மிகப்பெரும் மாற்றம் நடந்தது அப்படின்னா ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுமே வந்து முஸ்லீம் லீக்கை ஏற்றுக்கொள்ளவே கிடையாது. அன்றைய காலகட்டத்தில் பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு தான் ஆதரவு கொடுத்தாங்க. பல பேர் வந்து நாங்கள் இந்தியாவில் தான் இருப்போம், இந்தியா தான் எங்களுக்கான நாடு, இந்தியா உடையக்கூடாது, இந்தியா ஒரே நாடாகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்ட்டு பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள் வந்து காங்கிரஸ் பின்னாடி போக ஆரம்பிச்சாங்க. இது பிரிட்டன் எதிர்பார்க்காத ஒன்று. அடுத்து என்ன ஆனது அப்படின்னா காங்கிரஸ் கட்சி என்னதான் ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சியாக இருந்தாலுமே ஒரு கட்டத்தில் காங்கிரஸ் கட்சி பிரிட்டிஷ்காரங்களுக்கு நேர் எதிராக மாறியது. பிரிட்டிஷ்காரங்களை மிக கடுமையாக எதிர்க்க ஆரம்பிச்சாங்க. போராட்டம் என்பது வலுவடைந்தது. மறுபுறத்தில் என்ன ஆனது அப்படின்னா முஸ்லீம் லீக்கை வந்து ஆரம்பிச்சு அதன் மூலமாக இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையே சண்டையை முட்டுவிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் மறுபுறத்தில் முஸ்லீம் லீக்கும் காங்கிரஸும் ஒன்றாக பயணிக்க ஆரம்பிச்சது. பிரிட்டிஷுக்கு வந்து அது மிக பெரும் தலைவலியாகவும் மாறி போனது. அந்த இடத்துல பிரிட்டிஷ்காரங்க அவங்களுடைய ஆட்டத்தை வந்து மாற்ற ஆரம்பிச்சாங்க. அதை பற்றி நம்ம அடுத்தடுத்த பதிவுல பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.